வணக்கம் என் மக்களே. எனது முகம் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். இனி நிச்சயம் பரிச்சயமாகும். எனது கருத்துக்களை நீங்கள் ஏற்றால். என் மக்களே, நமது நாடு ஏன் இன்னும் வல்லரசாகவில்லை? ஏன் நம் நாட்டு மக்களின் நிலை இவ்வாறு இருக்கிறது? ஏன் நமது குரல் அரியணையில் ஒலிக்கவில்லை என்று ஒவ்வொருவர் மனதிலும் குமுறல்கள் இருக்கின்றன. நீங்கள் தேர்தலின் போது சரியான தலைவர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களது குரலும் அரியணையில் ஒலித்திருக்கும். ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை. இங்கு அரசியலுக்கு வருபவர்கள் அவர்களின் நலத்திற்காக சுயநலமாக செயல்படுகின்றனர். அதிகாரத்தை பயன்படுத்தி தனது வாழ்க்கையை மேம்படுத்தவே இங்கு அரசியலுக்கு வருகிறார்களே தவிர மக்கள் நலனில் அக்கறையற்று செயல்படுகிறார்கள். என் மக்களே, என்னுடன் இணைந்து பயணிக்க விரும்புபவர்களின் பின்னால் எந்த ஒரு குற்ற வழக்கும் இருக்கக்கூடாது. குற்ற வழக்கு இல்லாத நபர்களுக்கு மட்டுமே எனது கட்சியில் பதவி வழங்கப்படும். இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம். இங்க இருக்க அனைத்து கட்சிகளையும் எடுத்துக்கங்க. பணம் உள்ளவர்களிடமே பொறுப்புகள் வழங்கப்படுகின்றன, பதவிகள் வழங்கப்படுகின்றன. கொள்கை வலுவில்லாதவர்கள்தான் பணத்தையும் பணக்காரர்களையும் நம்பி செயல்படுவார்களே தவிர நாம் அப்படி அல்ல. நாம் மாறுபட்டவர்கள். நாம் கொள்கை வலுவுள்ளவர்கள். நமது கொள்கையில் ஈர்ப்பு கொண்டு இணைந்து செயல்படும் சிறப்புமிக்க நபர்களுக்கே நாம் பதவி வழங்குவோம். நமது இந்தியாவிற்காக புதிதாக ஒரு குரல் வந்துள்ளது. இந்த குரல் நிச்சயம் அரியணை ஏறும், நமக்காக ஒலிக்கும் என்று நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.